ओम शक्ति पराशक्ति महाशक्ति ओम इच्छाशक्ति क्रियाशक्ति ज्ञानशक्ति ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी நமோஸ்துதே. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜாச்சாரியாகிய அடியேன் பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள் அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையிலே சமீப காலம் நான் வெளியிட்டிருந்த ஒரு பதிவு என்னவென்றால், இந்த திருமணங்கள் பல வகையாக நம்ம எதிரிலேயே நடக்குது. என்ன மாதிரி திருமணங்கள்லாம் நம்ம எதிரில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காதல் திருமணம், இல்லைன்னா நம்ம சொந்தத்தில் உறவிலேயே திருமணம். அடுத்தது கலப்பு திருமணம், ஒரு மதம் விட்டு இனம் விட்டு மாறி கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி மதத்திலே திருமணம், அது கலப்பு திருமணம்னு வருது. அடுத்தது கலப்பு திருமணத்திலே கூட மதம் மாறி திருமணம் செஞ்சுக்கிறவங்களும் உண்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு திருமணம் எப்படின்னா, 35-40 வயசு தாண்டி திருமணமே ஆகாமல் அதுக்கப்புறமும் சில பேருக்கு திருமணம் நடைபெறும். அது காலம் கடந்த காலதாமத திருமணம். இது போன்ற திருமணங்கள் இப்போது இந்த கலியுகத்திலே நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையிலே நான் இதற்கு முன் 2 வகையான திருமணத்தை பற்றி எனது பதிவு வந்தது. ஒன்று, காதல் திருமணத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் நீங்கள் காதல் திருமணம் செய்து கொள்வீர்கள். உறவில் திருமணம், அதாவது சொந்தத்துக்குள்ளே அக்கா பையன், மாமன் பையன், மச்சான் பையன், தாய் மாமன் உறவு, இது போலெல்லாம் உறவுலேயும் அவங்களுக்குள்ள ஒரு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. அது உறவுல திருமணம். இந்த 2 பதிவுகளை இதற்கு முன் வெளியிட்டிருந்தேன். அந்த 2 பதிவுக்கும் எனக்கு நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் தந்து, மற்றும் இருக்கின்ற இன்னும் சில திருமணங்களை பற்றி, அந்த திருமணங்கள் நடக்க வேண்டுமென்றால், நடைபெறும் என்றால் அந்த ஜாதகங்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு இப்படி போன்ற திருமணங்கள் நடக்குது, பெரியவர்களால் பார்த்து திருமணம் செய்தாலும் கூட இது போன்ற திருமணங்கள் சமீப காலத்தில் நடக்கின்றது. அதை பற்றின விவரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக வெளியிட வேண்டும் என்று ஒரு அன்பர் கேட்டுக்கொண்டார். அவர் அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஆதரவையும் ஊக்கத்தையும் கொடுக்க, அதன் அடிப்படையிலே எனக்கு நிறைய பேர் இது போன்ற எனது விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. விஸ்வபிரம்மம் ஜோதிடம் இந்த ஒரு யூடியூப் சேனல் நான் வெளியிட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த சேனலிலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக எனது இந்த ஜோதிட சம்பந்தமான சில பதிவுகள், வீடியோக்கள் நிறைய இருக்குது. ஒரு 2-3 வருஷமாக நான் இதை வெளியிட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையிலே பல பேர் இதை பார்த்து அதில் ஒரு ஜோதிடத்தினுடைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டேன். நான் ஜோதிடம் எல்லாரும் பார்ப்பாங்க, ஜோதிடம் தெரியுமா அப்படின்னு பார்த்தா எப்படி என்ற ஒரு விளக்கத்தோட நான் பல புத்தகங்களில் பல ஜோதிடர்கள் என புத்தகங்களை நான் படித்து அதை சிறிது என் அறிவுக்கு எட்டியவற்றை ஆராய்ச்சி செய்து, இப்படி இருந்தால் இப்படி வரும் கல்யாணம், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் என்ற சில விஷயங்களை அந்த ஜோதிடர்கள் மூலியமாக அவர்கள் எழுதிய புத்தகங்களை
இருக்கின்ற சில குறிப்புகளை வைத்துக்கொண்டு நானும் என் அறிவுக்கு ஏற்றியவற்றை ஆராய்ச்சி செய்து பார்த்து ஆம் இப்படி நடக்கிறது என்று என் அனுபவத்திலே நடந்த சில கருத்துக்களையும் என்னுள் அடக்கி கொண்டு அதை உள்வாங்கி இந்த வீடியோக்களை நான் பதிவிடுகிறேன். அப்படி பதிவிடுகின்ற இந்த வீடியோக்களுக்கு நல்ல ஆதரவையும் நல்ல அன்பையும் அந்த ஊக்கத்தையும் அளித்து வருகின்ற அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போ கலப்பு திருமணம் எப்படி நடைபெறும்? ஒரு மதம் மாறி திருமணம் பண்ணிக்கிறோம், ஒரே மதத்தில் கூட இனம் மாறி திருமணம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் கலப்பு திருமணம் தான். ஏன்னா வேற வேற இனம் வேற மதம்னாலே வேற தானே, கலப்பு தானே. அது அவர் கல்யாணம் பண்ணிக்கிறான், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அது கலப்பு திருமணத்தை தான் குறிக்கும். அப்படி கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும்? அப்போ உங்கள் ஜாதகத்தில் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விவரங்கள் உங்கள் ஜாதகத்திலே இருக்குமானால் கண்டிப்பாக பெற்றோர்களே நீங்கள் அதை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அப்படி ஒரு அமைப்பு உங்கள் பெண் அல்லது பிள்ளை ஜாதகத்தில் இருக்குமானால் அவர் கலப்பு திருமணத்திற்கு கொஞ்சம் செவி சாய்ப்பார் என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் இந்த கலப்பு திருமணம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துக்கோன்னா, இதுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் யாருக்குன்னா ராகு பகவான் தான். இந்த ராகு பகவான் கொஞ்சம் வேறு மதத்தை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணுவார். நிறைய அந்த ராகு பகவானுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களுடைய ஒரு அமைப்பை கொண்டவர் அவர். அப்போது இந்த ராகு பகவான் எப்படி பண்ணுறாருன்னா, ராகு பகவான் 7ஆம் இடத்து அதிபதி. உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்கள். அந்த 7ஆம் இடத்து அதிபதியோட செவ்வாயும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்காரா? இந்த ஜாதகத்தில் ராகு பகவான், 7ஆம் அதிபதி, செவ்வாய், இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் ஒரே வீட்டில் இருந்து அவரை சுக்கிரன் பார்த்தாலோ இல்லை சுக்கிரனும் அந்த 7 வீட்டில் இருந்தாலோ இல்லை 7ஆம் அதிபதி இப்போ சொன்னனே அந்த ராகு 7ஆம் அதிபதி செவ்வாயுடன் சுக்கிரனும் சேர்ந்து விட்டால் நிச்சயமாக இவங்களுக்கு கலப்பு திருமணம் தான். இதுதான் அவர்களுக்கு இறைவன் அமைத்து கொடுத்த திருமண வாழ்க்கை. கலப்பு திருமண வாழ்க்கை தான் அவர்களுக்கு சரியாக வரும். நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணி அசலில் மாப்பிள்ளை பார்த்து அசலில் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் இது மாதிரிலாம் ஒத்துக்க மாட்டேன் ஊழினீங்கனாலும் இறைவன் அப்படி அவர்களை படைக்கவில்லை என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும். அப்படி ஒரு அமைப்பு உங்களுடைய பெண் ஜாதகத்திலோ அல்லது பிள்ளை ஜாதகத்திலோ இருக்கிறதா என்று நீங்கள் கணித்து விட்டால், அதை பார்த்து தெரிவு பெற்றுவிட்டால் நிச்சயமாக நீங்கள் அவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்வதற்கு ஆதரவு தெரிவித்து நல்ல முறையில் திருமணத்தை செய்து வையுங்கள். நன்றாக வாழ்வார்கள், வளமோடு வாழ்வார்கள். ஆக இந்த கலப்பு திருமணம் இந்த வகை, அதாவது ராகு 7ஆம் அதிபதி செவ்வாய் இவர்கள் ஒரே ராசியில் இருந்தாலும் அவரோட சுக்கிரன் சேர்ந்தால் அல்லது சுக்கிரன் பார்த்தால் அந்த 3 கிரகங்களினுடையோடு சேர்ந்தாலும் அல்லது அந்த 3 கிரகங்கள் எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிரன் இருந்து இவர்களை பார்த்தாலும் இவர்களுக்கு கலப்பு திருமணம் என்பது உறுதி. கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க கலப்பு திருமணத்துக்கு தான் கடவுள் வழிகாட்டுறார். அடுத்தது இன்னும் ஒரு இது மெயின் பாயிண்ட்டு, இன்னும் சில குறிப்புகளும் இதில் உதயமாகும். எப்படின்னா, இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானாதிபதி,
வாக்கு, தனம், குடும்பம், அதோடு சேர்ந்து நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா? நம்ம இப்படி தான் செய்யணும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இதுதான் நமக்கு மரபு, இதுதான் வழி, இப்படி தான் செய்யணும், இதெல்லாம் சொல்கிறது கூட இந்த 2ஆம் இடம் தான். இந்த 2ஆம் இடத்திலும் அல்லது 7ஆம் இடத்திலும் சூரியன் இருந்தால் கொஞ்சம் சிக்கல் தான். இவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாது. 7ல் சூரியன் இருந்தால் அவர் இழுத்துக்கிட்டே போவார். அந்த இழுத்துக்கிட்டு போகிறதுனாலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்னு வாங்க. அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு போகிறவங்க வேற மதத்தையோ வேற இனத்தையோ நாடித்தான் அவர்களுக்கு வழிகாட்டும். அப்போது 7ல் சூரியன் இல்லை 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலே சூரியன், கலத்திரஸ்தானத்திலோ அல்லது 2ஆம் இடத்திலோ குடும்பஸ்தானத்திலேயோ சூரியன் இருப்பாரேயானால் அவருக்கு திருமணம் தள்ளி போகும். அப்படி போகுதேன்ற காரணத்தினால அவர்கள் மதம் மாறி திருமணத்துக்கும் வழிகாட்டுவார் கடவுள். இறைவனுடைய ஐடியாவே அப்படிதான். இப்போது இது 2வது பாயிண்ட் ஆச்சு. 3வது ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போது 7ல் சந்திரன், சுக்கிரன், சனி இல்லைன்னா செவ்வாய். எப்படி 7ல் சந்திரன் இருந்தாலும் அல்லது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அல்லது 7லே சனி இருந்தாலும் அல்லது செவ்வாய், இந்த 4 கிரகங்கள்ல 1 2 இதுவும் அதுவும் அதுவும் இதுவும் இதுவும் அதுவுன்ற மாதிரி சேர்க்கை பெற்றால் எங்க அந்த 7ஆம் இடத்திலே 7ல் சந்திரன், சுக்கிரன், சனி இல்லைன்னா செவ்வாய், இப்படி ஒரு கூட்டணி வச்சாங்கன்னு வச்சுங்க 7ஆம் இடத்துல, இவங்களுக்கும் கலப்பு திருமணம் தான். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கணும். இன்னொரு பாயிண்ட், கடைசி பாயிண்ட் ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இதுக்கெல்லாம் ராகு தான் காரணம்ட்டு. அந்த ராகு சுக்கிரன், அதாவது சுக்கிரன் கலத்திர காரகன், அவன் ராகுவோடு சேர்ந்தாலோ இல்லை ராகுவால் பாதிக்கப்பட்டாலோ கொஞ்சம் பிரச்சனை. அப்படி இருந்தாலும் கூட சில பேருக்கு இந்த கலப்பு திருமணத்துக்கு வழிகாட்டிடும். ஏன்னா இப்போ பொதுவாக பார்க்க போனாக்கா லவ் பண்ணுறவங்களும் கலப்பு திருமணத்தை தான் போகிறாங்க. அவங்கெல்லாம் ஒரே இனம் அப்படிலாம் பார்த்து லவ் வர்றதில்லை. அடுத்து உறவில் திருமணம் பண்ணுறவங்களுக்கு தான் இது கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் கலப்பு திருமணம்ன்றது இப்படி தான், கண்டிப்பாக இனம் மாறி மதம் மாறி திருமணம் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர்கள் நிம்மதியாகத்தான் வாழ்வார்கள். அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் ஜாதக அமைப்பு அப்படி. நான் கூறிய இந்த ஒரு 4 விஷயங்கள், இந்த ஜோதிட கருத்துக்கள் உங்களுடைய வரன் பார்க்கின்ற பெண்ணுக்கோ இல்லை பிள்ளைக்கோ இருக்குமே ஆனால் அவர் கண்டிப்பாக நீங்கள் விவரமாக கேட்டுக்கங்க. என்னப்பா எப்படி என்ன உன் ஜாதகம் இப்படி சொல்லுதுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டேன். பெற்றோர்கள் கண்டிப்பாக அவரிடத்திலே கேட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு வழி பிறந்திருக்கும். இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லைன்னா அந்த கிரகங்கள், நான் குறிப்பிட்ட இந்த கிரகங்களை குரு பார்வையிட்டிருந்தால் 5, 7, 9 ஆகிய பார்வைகள் குருவுக்கு உண்டு. அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 9ஆம் பார்வையாகவோ இந்த கிரகங்களை பார்வையிடுவாரேயானால் நிச்சயமாக அவருக்கு நீங்களே திருமணம் செய்து வைப்பீர்கள். உங்கள் சம்மதத்தோடு, பெரியவர்களுடைய சம்மதத்தோடு இந்த கலப்பு திருமணத்தை ஆதரித்து கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து வைப்பீர்கள்.
இதுவும் அவர்கள் ஜாதகத்திலே இருக்கும். ஆக திருமணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா இறைவன் என்ன பண்ணுறார் அப்படின்ற ஒரு கல்யாணம்ன்றதே ஒரு யோகம் தானே. எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுதா? நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கு. ஏன்? வயசானதுனால இல்லை, அவங்க ஜாதகத்துக்குள்ள சில பிரச்சனைகள் இருப்பதால் கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகும். அதனுடைய விஷயங்கள் நிறைய பதிவுகள் எனது விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போது இது போன்ற திருமணங்கள் நடக்குதேன்னு பார்க்குறீங்கன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் கூறிய இந்த 4 கருத்துக்களை கொண்டு அவர்கள் ஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். அப்படி செக் பண்ணி அது இருக்குன்னா நீங்கள் ஏன் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறீங்க? ஏன்னா ஜாதகம் அப்படி, அவங்க வாங்கி வந்த வரம் அப்படி, இறைவனுடைய அருள் அப்படி. அவர்களை நன்றாக வாழ வையுங்களேன். அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து நல்ல முறையில் அவங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்க, நல்ல முறையில் தான் முன்னேறுவாங்க. ஏன்னா இறைவன் அருள் அப்படி இருக்கும்போது நீங்களும் நானும் என்ன பண்ண போகிறோம்? வேண்டாம்னு தடுக்கிறதுக்கு நம்ம யார்? ஈவன் யுவர் பேரண்ட்ஸ், ஐ எம் ஏ பேரண்ட், நான் எங்கள் அப்பா அம்மா அப்படின்னா அது இறைவனிடத்தில் ஒத்து வர. நீங்கள் உங்கள் பசங்களை கல்யாணம் செய்து வைக்கின்ற இப்போது இருக்கிற காலகட்டத்தில் இது போன்ற ஜாதகங்கள் உள்ளவர்கள் தான் இப்படிப்பட்ட கலப்பு திருமணத்துக்கு போவாங்க. அப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியாக இருப்பாங்க. இறைவன் அப்படித்தான் வழி காட்டுகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு விட்டால் பெற்றோர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் செய்து வைத்து வாழ வைக்கிறார். நல்லது தான் நடக்கும். அதனால் எந்த கஷ்டமோ பிரச்சனையோ இது ஒன்றும் வராது. தெய்வத்தினுடைய அருள் அப்படி இருக்கும்போது அதை நாம் மேற்கொண்டு அதே கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் நல்ல மாதிரி திருமணம் செய்து வைத்து பாருங்களேன், பிரமாதமாக இருக்கும். நல்ல வாழ்க்கை, நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே இருக்கும். ஆக நீங்கள் இதை தடுக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் தடுத்து வேற ஒரு பெண்ணுக்கோ இல்லை அது வேற ஒரு பையனுக்கோ இப்படிப்பட்ட ஜாதகம் உள்ளவரை தடுத்து நீங்கள் திருமணம் செய்து வைத்தால்தான் பிரச்சனை வரும். அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த திருமணத்தை செய்து வைத்ததனால் நீங்கள் பாவத்துக்கு ஆளாகிறீர்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாவத்துக்கு ஆளாகிறீர்கள். அப்படி ஒரு நிலைமைக்கு மீண்டும் போவாங்க. தெய்வத்தினுடைய அருள் இப்படியா என்று சூட்சமமாக நீங்கள் புரிந்து கொண்டு கலப்பு திருமணத்திற்கு உங்கள் பையன் பெண் ஜாதகத்தில் இருக்குமானால் அப்படி கலப்பு திருமணம் செய்து கொள்வதாக உங்களுக்கு தெரிந்தால் நிச்சயமாக திருமணத்தை செய்து வையுங்கள். நன்றாக நலமோடு நல்ல ஒரு வாழ்க்கையோடு நல்ல முறையிலே அவர்கள் முன்னேறி வருவதை நீங்களும் அதை கண்கூடாக காண வாய்ப்புண்டு. அதுவே உங்களுக்கு பெரிய புண்ணியமாகவும் அமையும். நன்றி, நமஸ்காரம்.